இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 503 அண்ட் செக்ஷன் 506 ஐபிசியில் வருது. இப்போ கன்வர்ஷன் ஆகி பிஎன்எஸில் 351 பார்ட் 1 அது இருக்குது. ஓகே, அந்த செக்ஷன் படி பார்த்தா இதில் உங்கள் தண்டனை நீங்கள் அதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் என்ன தண்டனைன்னு சொல்லி. ஓகே, 2 வருஷத்துலேருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்குது. ஜாக்கிரதை சார். இப்போ நிறைய பிராங்க்ஸ்டர்ஸ் வந்து கான்செப்ட் ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட பாப்புலாரிட்டி ஆகுது அப்படிங்கிற, மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ப்ராங்கால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இந்த கேஸ் கொடுக்க முடியுமா, இல்லை இதை ப்ராங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கூட கேஸ் கொடுக்க முடியுமா சார்? இல்லை, பொதுவாக யார் பாதிக்கப்படுறாங்களோ, இப்போ நீங்கள் அந்த ப்ராங்கை பார்த்து நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, ஒரு அதிர்ச்சி ஆச்சு, ப்ராங்கை பார்த்து அதிர்ச்சி ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம். பொதுவாக அது நடக்கிறது இல்லை. பொதுவாக யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறது தான் வந்து சிறந்தது. அதனால் நான் வந்து ஃபேமஸ் ஆகணுன்றக்காக இவங்களா போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு தேவையில்லாத வம்பில் போய் மாட்டிக்கூடாது, இன்னொருத்தவங்களை வந்து வம்புக்கும் இழுக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.